என்ன சார் இது? இல்ல, இல்ல நான் இப்பதான் வெல்கம் டுன்னு சொல்லி வழக்கம் போல ஆரம்பிக்கலான்னு போனேன். திடீர்னு இந்த கையெழுத்த பார்த்தோனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். இப்ப என்ன வெல்கம்க்கு போலாமா? வெல்கம் வெல்கம் அப்கோர்ஸ் ஆர்ஆர்ஆர் வெல்கம் ஃபேன்ஸ் ரெடி எல்லாம் ரைட்டு சூப்பர். இது என்னன்னா பாரா நம்ம ரொம்ப நாளா வந்து அந்த ஐஎம்டில ஏமாத்துறாங்க, மழை வரும்ன்றாங்க வரதில்லைன்னு சொல்லினே இருக்கோம்ல. அவங்க சொன்ன ரெட் அலர்ட் ஆக்சுவலா இந்த ரெட் அலர்ட் பிசிசிக்கு நீங்க நீங்க அதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கின்னு வானத்தையே பார்த்துருக்கீங்க. நீங்க கிரவுண்ட பாக்குறதே கிடையாது. அந்த பிட்ச் கிரவுண்டர் என்ன அது கிராக்ஸ் இருக்கா அதுல, ஆடுறது கிராக்ஸா கிராக்ஸ்ல ஆடுறோமா, அது எப்படி டேர்ன் அது எதுவுமே நம்ம பாக்குறாம நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு டீம் கூப்பிடணும். எங்களுக்கு விருந்தோம்பல்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் சரி இப்பதானே சார் விமென்ஸ் டீம் வருவதும் மென்ஸ் டீம் நம்மளே குடிக்கணும்னா அடி கொடுக்கணும்னா எப்படி தப்பு இல்லது பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பரவாயில்ல அவங்களும் ஜெயிக்கட்டும் அப்படி ஒரு விருந்தோம்பல். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் எம்பா போவமா எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் எம்பா, இந்தியன் டீம் பாவமா அப்படி ஆயிடுச்சு மேட்ச் ரெகுலர்ஸ். With that banter, we start the show. Welcome to Boski's RRR. வணக்கம் சார். Welcoming Bala to RRR and welcoming Kalakanadi fans, enthusiastic fans to RRR. சார் வெரி வெரி சீரியஸ் நோட் சார். நிறைய விஷயங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க இந்தியன் டீம்ன்ற ஒரு பிக் கொஸ்டின் சார். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதாவது இந்தியா டீம் ஹோம் டெஸ்ட் சீரீஸை மீண்டும் ஒரு லாஸோட ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஹோம் டெஸ்ட் சீரீஸ் லாஸை பார்த்தோம் கௌதம் கம்பீருடைய கோச் வந்ததுக்கு அப்புறமா. அதுவே ஒரு டெஸ்ட் மேட்சை நம்ம இந்தியாவில் அதுவும் ஒரு டெஸ்ட் சீரீஸ் தோக்குறதுங்கிறதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படி நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சோம். அதுக்குள்ள இப்ப பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு முதல் மேட்சை இவ்வளோ பெரிய ஒரு 3வது நாள் காலையிலேயே மேட்ச் முடிகிற மாதிரி 2.5 நாள்ல வந்து இந்தியா தோத்து போயிருக்கு. ஸோ ஹவு டு யூ see this first of all sir? நம்மள கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் முடிச்சதுக்கு பெட்டர். ஏன்னா சமுதிரத்துக்கு வாங்க யோ அவனுக்கு மேட்சே 2.5 நாள் முடியாங்க. நீங்க என்ன அரை மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க, நமக்கு திட்டு விடும். ஆனா நேர விஷயத்துக்கு வரேன். இந்த திட்டுறது யார் வேணா திட்டலாம், உதப்படுறது அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி கேம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ரைட். இப்போ ஸ்பின்னிங் பிச்சு போடுறோம். நான் திருப்பி திருப்பி அந்த ஷோவுடைய ஜோக் தான் சொல்லுவேன். நினைவில் நின்றவள் படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்னாப் சீனுக்கு ஷோ தயார் பண்ணி கட்சிக்குள்ள மயக்க மருந்தெல்லாம் தடவுவார். கிட்னாப் சீனுக்கு போயிட்டு இவருக்கு தும்மல் வந்தோடனே இவர் மூக்கில் வச்சு இவர் மயக்கம் கொடுத்துருவாரு. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஸ்பின் பிச்சு ஆஹா அப்படின்னு துரியோதனா அந்த மாதிரிலாம் சிரிப்பு முடி சிரிச்சுன்னு ஓவர் சிஸ்டம் கொண்டுருவாங்க. ஆனா நமக்கு புரிய மாட்டேன்றது, நமக்கு ஸ்பின்னிங் பிச்சில் போட தெரியுது, பட் ஸ்பின்னிங் பிச்சில் நமக்கு ஆட தெரியல. அவங்க நல்ல ஸ்பின்னர்ஸோட வராங்க. இஜாஸ் பட்டேல் சாண்டினர் வந்து நோண்டு போனாங்க நம்ம 3 டெஸ்ட். ஏன்னா உங்க ஊருக்கு வரும், உங்களது எது நீங்க ட்ரம்ப் கார்டு எது அஸ்திரம்னு சொல்றீங்களோ, பிரம்மாஸ்திரம் எதுன்னு சொல்றீங்களோ அதே உங்க மேல ஏவரும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன். இப்போ என்ன வந்து பிசிசிஐல அப்பாயின்ட் பண்றாங்க, இதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்கன்னா, டேர்னிங் விக்கெட். இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போனா பவுன்சிங் கிட்ட ஆட வரல, ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் ஆடுவோம், பவுன்ஸ் ஆட வரல. அதுக்கப்புறம் அக்லமடைஸ் ஆயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பவுன்ஸுக்கு. சேமிங்ல போனா மாட்டோம். அப்போ 2 விஷயம். ஒண்ணு, நீங்க நெட்ஸ் ஆடும்போது பாடி லைன் விட்டுருங்க, பாடி லைனே போட வேணாம், ஏன்னா அடிப்பட்டதுன்னா கஷ்டம், அந்த மாதிரி சொல்லணும். பட் சேமிங் விக்கெட்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுறதுக்கே நான் சொல்றேன். பால் 2 பக்கம் சிக்கு சிக்குன்னு அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் இல்ல இன் கட்டர்ஸ் ஆஃப் கட்டர்ஸ் லெக் கட்டர்ஸ் இப்படி போகுதுன்னா அந்த மாதிரி இருக்கிற பிக்சர்ஸ்ல கிரிக்கெட் ஆடணும்ன்ற பேட்டிங் ஃப்ரண்ட் ஃபுட் ஆடணும். அப்ப ஜட்மெண்ட் அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும். இல்லதான் நீங்க அசஸ் பண்ண முடியாது எந்த பிச்சில் எப்படி ஆடுது, நார்மலாவே ஆடிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் நம்பர் 1. இப்போ சின்ன டெஸ்ட் அதர் தன் KL ராகுல், இங்க எல்லா பேட்டர்ஸ் 7-8 பேட்டர்ஸ் கிட்ட ஸ்டம்ப் கிட்ட சும்மா நிக்க சொல்றேன். ஸ்டம்ப் கிட்ட நிக்கணும், பேட் நீங்க வச்சு நீங்க ஆட கூட வாங்க. போலிங்ல 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு நான் பால் கொடுக்குறேன். ஒரு ஷைன் இருக்கிற பால் ஒருத்தர்கிட்ட, செமி ஷைனோட ஒருத்தர்கிட்ட, ஓல்டு பால் ஒருத்தர்கிட்ட, 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறேன். பேட்டிங் ஆடணும். அந்த அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 3 பேர் கையில இருந்து பால் ரிலீஸ் பண்ணதுமே இவங்க கரெக்டா ஆடியோல சொல்லணும், திஸ் இஸ் கமிங் இன், திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட்டனிங், திஸ் இஸ் லீவிங் த பேக். இது எவ்வளவு பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அப்போ உங்க அசஸ்மெண்ட் பெட்டர். கையில இருந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்க தெரியணும். இல்லைன்னா நீங்க எப்படி பாருங்க, அவ்வளவு பேர் நீங்க 6 லெஃப்ட் ஹேண்டர் பிளைண்டா ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் 6 மார்னு மேக்ஸிமம் ஆமியா போடுறாரு. அவர் எந்த பால் ஆப்ஷன் போடுறாரு, எது உள்ளுக்குள்ள போறாரு, அஸ்வின் டைப்ல அவர் போய் போடுறாரு. ஸோ நமக்கு வந்து டோட்டலி அட் சி. யாருமே யாராவது ஒருத்தர் கிரீஸை விட்டு வெளில இறங்கி அடிச்சு பாத்தீங்களா? கிரீஸை விட்டு வெளில இறங்குவோம், இறங்கினோம்னா கிரவுண்ட் அவுட் வெளில அடிக்கிற ஷாட் தான் அடிப்போமே தவிர, ஒரு மோகேந்திர அமர்நாத் மாதிரி, ஒரு கவாஸ்கர், ஜிஆர் விஸ்வநாத் மாதிரி இறங்கி
தலையை குனிஞ்சிட்டு கிரவுண்டோட ஒரு டிரைவ் ஆடுவோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு கிரிக்கெட்லேயே கிடையாது. நாங்க இறங்கினா தூக்கி அடிப்போம், டெமாலிஷ் பண்ணுவோம். T20 மாதிரி கிரவுண்டோட இறங்கி ஏதாவது சோக்ஸ் ஆட முடியாதுன்னா இந்த பிச்சில் ஃப்ரம் த கிரீசிங் கிரிக்கெட் ஆட முடியாது. ஏன்னா அந்த பால் டிஸ்கன்சர்டியா ஒவ்வொரு பால் ஒவ்வொரு மாதிரி வரும். இதான் விஷயம். சார் இப்போ இதுல நிறைய விதமா அட்ரஸிங் இட் இருக்குது. அதுல ஒரு விதம் இப்போ நீங்க லாஸ்டா சொன்ன பாயிண்ட். இத பத்தி நீங்க தான் வந்து அதிகமா நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட்டோடைய இந்த ஸ்ட்ரீமிங்ல இந்த கிரிக்கெட் ரிவ்யூஸ்லயே அதிகமா இந்த பாயிண்ட பேசின ஒரே ஆள் நீங்க தான் நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். ட்ரைஃபர்கேட். ஸோ 3 விதமா பிரிச்சுறது பெஸ்ட் பாயிண்ட் பாலா. நீங்க வந்து ஒரு 3 வருஷமா எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட டெஸ்ட் டீம்ல இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு இப்ப எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாய் சுதர்ஷன் who came at number 3 and he is replaced in this series by Washington Sundar at number 3. That is another topic to talk. பட் ஆனா அவர் எப்படி உள்ள வந்தார் அப்படின்னா based on his IPL performance. 2025ல ஐபிஎல்ல 500 600 ரன் அடிக்கிறாருப்பா, இவர் யாருப்பா அப்படின்னு சொல்லி உடனே நேரடியா டெஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குது? ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் செலக்டிங் யுவர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஃபார் டெஸ்ட் மேட்ச்? இது இன்னும் போக எப்படி ஆக போகுது சார்? அண்ட் உங்களுக்கு அஜிங்கே ரஹானே இல்ல, குஜாரா இல்ல, டெஸ்ட் மாதிரி ரொம்ப பொறுமையா பார்த்து ரெட் பாலை ப்ராப்பரா ஸ்பின்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்ல. விராட் கோலி இன்னைக்கு கிடையாது. ரோஹித் சர்மா வாஸ் ஓகே இஷ் கம்பேர்ட் டு தி அதர் 3. அவரும் இன்னைக்கு இல்ல. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது சார் நம்மளோட டெஸ்ட் மேட்சஸ்? நியூசிலாந்து தோத்தோம், இன்னைக்கு இவங்க கிட்ட தோத்தோம். 2 ஹோம் சீரிஸ் லாஸ். நத்திங் டு பேனிக். நமக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு நம்ம எப்படின்னு ஃபைட் பண்ணி வந்துருவோம். ஆனால் டவுட்டே கிடையாது. இப்போ இந்த மேட்சை பத்தி மட்டும் நான் சொல்றேன். இது ரொம்ப கேவலம். ஏன்னா 2.5 நாள்ல மேட்ச் முடிக்கிறோம். ரஞ்சி டிராஃபி மாதிரி ஐநூறு வர இந்தியா ஆடுறது. டேர்னிங் விக்கெட்ல வந்து நம்ம இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடணும்னா ஒருத்தர் சிராஜ் அவுட் ஆனதுலாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கோச்சா இருந்தா கண்ணப்பண்ண திட்டுவோம். இது யாராவது பண்ணுவாங்களா? என்ன தூண்டில் போட்டு மீன் பிடிக்காரா? ஃபெவி குவிக்ல ஒருத்தன் வந்து ஃபெவிகால போட்டு மீன் பிடிப்பானு அந்த மாதிரி பேட் நீட்டின் போறாரு. ஃபர்ஸ்ட் பால் you're playing for the country, boss. Stretch fully. Don't take your bats in front. கால ஃப்ரண்ட்ல எடுத்துன்னு போயிட்டு பேட்டை பின்னாடி எடுத்துன்னு வரணும்னு பேட்டிங் கோச் சொல்லுது இல்லையா? ஃபர்ஸ்ட் பேட்டை நீட்டாதீங்கன்னு. ஸோ கெஸ்ஸிங்லேயே இருக்கும். எந்த பால் பிச் ஆயிட்டு உள்ள வரப்போகுது, எது ஸ்ட்ரெயிட்னா போகுது, எது வெளில போகுது. ரிஷப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே 2 4 அடிச்சுதான் வந்தார் பேட்டிங். எதுல ரிவர்ஸ் ஸ்வீப்ல வரும்போது 2 ரிவர்ஸ் ஸ்வீப் பாட்டு வந்து இங்க காடி அடிக்கிறார். என்ன ஆனணும் அப்படிலாம் ஆட முடியுமா? அந்த டேர்னிங்ல அவங்க பூ சுத்தி நான் போலிங் போடுறாங்க. அந்த ஹார்மர்ன்றவர் சதா ஸ்பின்னர் இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி டு பிளே பிகாஸ் பிரில்லியண்டா போடுறாங்க. பாருங்களேன், தெரிஞ்சு போட்டாரா தெரியாம போட்டாரான்னு எனக்கு தெரியல. துரேல் பிரமாதமா ஆடிந்தது. ஆக்சுவலா உட்லைன்ஸ்ல டெரிஃபிக்கா டர்னா இல்ல டெரிஃபிக்கா ஸ்ட்ரெயிட் இன்னிங் டெலிவரி அவே ட்ரிப்ட் இப்படிதான் போடணும். மட்டமான ஒரு பால், ஆனா ஷார்ட் பால். அதுல அவருக்கு அப்படியே ஒரு பெரிய ரிலீஃப். ஐயோ, காஞ்ச மாடு கம்மங்கல்ல பார்த்த மாதிரி அப்படியே ஒரு குத்து கரக ஓமுருகான் கத்துல அதுல அவுட் பாருங்க. ஒரே ஃபீல்டர் டிபிடி அவுட். இப்போ பொறுமை போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாயம் நாகினியாவே போட்டுருந்தாரு. அதனால நீங்க ஸ்டெப் அவுட் பண்ணாம பிக்சர்ஸ் பால் போகாம ஆடவே முடியாது. ஒரு 2 6 அடிக்கிறார் அக்சர், திருப்பி அதே ஷாட், ஒரே ஃபீல்டர், அவங்கள்ட்ட அவுட். அப்போ நம்ம T20 டைப் ஆஃப் கிரிக்கெட்ல ஒரு 120 தானே 10 ஓவர்ல முடிச்சிடலாம் அப்படின்ற ஃபீல் ஆடுறோம். இந்த பிச் கண்டிஷன் வேற. கிட்டக்க பர்மனண்டா யார் போட்டோம்? அதாவது மகாராஜான்னு ஒருத்தர் போடுறாரு. மகாராஜா போடுறாரு, சேவகன் போடுறாரு, தளபதி போடுறாரு, ராஜகுரு போடுறாரு, அப்புறம் இந்த பக்கம் மார்க் ராம், கிருஷ்ணர், யார் போட்டாலும் நாங்கள் அவுட் ஆகிறது ரெடி. அம்பையர் போட்டா கூட ஒரு விக்கெட் கொடுத்துறோம் அப்படின்னு அப்படின்னு இருக்கும். டோட்டலி நாட் அட் ஆல் பாதர். என்ன பிச்சு என்ன போறது, என்ன ஆகி இருக்கு பிச்சு. சாரி டு இன்டரப்ட் பட் நான் அதனால தான் கேட்கறேன். நீங்க சொன்ன அந்த ட்ரைஃபர்கேட் பண்ணிட்டோம், இந்த பிரச்சனை இல்ல. இப்ப முகமது சிராஜ் வந்து தூக்கி அடிக்கணும்னு நினைக்க மாட்டாரு, எதுவுமே இருக்காதுல்ல. they can have only a set of players for test. இதை நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தான் பல தடவை சொன்னீங்க. அதை பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதான் முகமது சிராஜ் இப்ப இன்னைக்கான இந்த ஸ்ட்ரோக்குக்கும் ரிஷப் பண்டான இந்த ஸ்ட்ரோக்கு எந்த ஃபர்கேட்டுமே பண்ண முடியாது. we have to forget actually forget இந்த மாதிரி கிரிக்கெட். அதனால வேற வழியே கிடையாது. இது நடக்கும். ட்ரைஃபர்கேட் பண்ணி ரெட் பால் கிரிக்கெட்னா ஒயிட் பால் பக்கமே ஒரு அப்படிதான் இருக்கணும். ஒரு வழி கிடையாது. நீங்க லான்ஜிவிட்டி பார்க்கணும்னா ஒரு பிளேயருக்கு இல்ல, ஒவ்வொரு பிளேயரும் நல்லா வந்துட்டு டப்புன்னு கிளம்பி போயினே இருப்பாங்க பீக்ல. அது ஒரே ஒரு வாட்டி ஃபார்ம் போச்சுன்னா திருப்பி சொல்றேன், ஒரு பால் ஆடும் போதே இது டெஸ்ட் மேட்ச் வெள்ளை போட்டுடலாம், ஏன்னா 4 பேர் கெட்டக இருக்காங்க, இது ஓடிஐ வேணா ஆடலாம், இல்லாட்டா விட்டுடலாம், இல்ல சிங்கிளுக்கு போகலாம், இல்ல 4 அப்படி இல்ல இது T20 ரிவர்ஸ் ஸ்வீப் பால் அடிச்சு 6 ஆல் அடிச்சிடணும். இப்படி 3 தாட்ஸ் ஃபார் எவ்ரி பால் முடியுமா? விவேன் ரிச்சர்ட் ஆடும்போது அந்த காலத்துல சொன்னாங்க எவ்ரி பால் ஏன் 3 ஸ்ட்ரோக்ஸ். நம்ம 3 தாட்ஸ் ஒவ்வொரு பாலுக்கு. அது முடியாது. ட்ரைஃபர்கேட் பண்றதுதான் ஒரே வழி. அது நடக்க போகுது, சூரா நடக்க போகுது.
நான் சொல்ற விஷயம் இப்ப நடக்கலாம், கொஞ்ச நாள் கிட்ட நடக்க போகுது. ஏன்னா தே வில் ரியலைஸ் இது பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்கு எல்லாருக்கும்ட்டு. ஏன்னா எந்த ஸ்ட்ரோக் எங்க ஆடுறோம்னு தெரியல. இப்ப ரிவர்ஸ் ஸ்வீப் டெஸ்ட் மேட்ச்ல எங்கேயா பாத்தீங்க ஆடுறது? ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போறோம் நம்ம. ரிஷப் பண்ட் வந்தாலே ரிவர்ஸ் ஸ்வீப் ஃபர்ஸ்ட் பால் ஆடுற முதல் பால் ரிவர்ஸ் ஸ்வீப். இத்தனைக்கும் நம்ம 120 ரொம்ப ஈஸின்னு நினைச்சிருந்தோம். இந்த பிச்சில் கிடையாது. இந்த பிச்சில் 120 நார்மல் பிச்சில் 300 மாதிரி. ஏன்னா பால் ஆஃப் த விக்கெட் இஸ் டூயிங் சம் மேஜிக். பட் அவங்க டிசிப்ளின்டா பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. பாவமா கேப்டன்சி டாப் கரெக்டா போட்டாங்க. நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நியூசிலாந்துல நமக்கு ரேஞ்சில் எங்க ஸ்பின். சவுத் ஆப்பிரிக்கால என்ன பெரிய ரேஞ்ச் நம்ம கிட்ட இருக்காங்க நினைக்கவே நினைக்காது. ஒரு பிட்ச் டிஃபிகல்ட்னா அவங்க நோன்றாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம், நாங்க டூ வீலர் கார் எது குத்தாலும் இல்ல ஹம்பனே தும்பனே இக்கு தூஜே கேலியேன்ட்டு பந்தன்னைக்கு அதே மாதிரி கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுவோம். ஹைவேல கையை விட்டு வண்டி ஓட்டுவோம். வெங்கடாதன் ஸ்ட்ரீட்லயும் கையை விட்டு ஓட்டுவோம் முடியாது. அங்க வேற மாதிரி மேல ஒரு பண்ணல கிடையாது. அந்த இடத்துல நாங்க ஐயோ எங்களுக்கு சூட்டபிளா கண்டிஷன்ஸ் இல்லைன்னா ஐயோ ஏமா ஆடுவோம் அந்த பிச்சில் சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி ஆடுவோம். கிரீட் சார், இங்கிலாண்டோட நம்பர் 1 கிரிக்கெட்டராக இன்னைக்கு டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜோ ரூட், அவர் கூட வந்துட்டு இப்ப இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு சார். அவர் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஜோ ரூட் ரிவர்ஸ் ஸ்வீப்பான் இருக்கு. பட் ஆனா அதை எந்த பிட்ச்ல ஆடுறாங்க அப்படின்றது இருக்கு. இப்போ அவங்க இங்கிலாந்து ஆடுற மெத்தட் ஆஃப் கிரிக்கெட் தே கேனாட் அப்ளை இந்த சப்கான்டினென்ட்ஸ். அவங்க இங்க வந்தாங்கன்னா அதனால தான் அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க இப்போ இன்னைக்கு. ஸோ ஓடிஐ கிரிக்கெட் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், 2 ஃபார்மேட்லையும் இன்னைக்கு இங்கிலாந்து அடி வாங்குறதுக்கு காரணமே இந்த அட்டாக்கிங் மோட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க ரொம்ப ஓவர் டூ பண்றது தான். ஸோ இங்கிலாந்து பிச்சஸ்ல, ஆஸ்திரேலியா பிச்சஸ்ல, சிட்னில ஒரு மெல்பர்ன்ல ஆடும்போது இவங்க இதெல்லாம் அப்ளை பண்றது ரைட்டு சார். நம்ம இந்தியாவில் டேர்னிங் பிட்ச்ல இவங்க ரேங்க் டர்னர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு 2.5 நாள்ல முடியிற பிட்ச்ல இப்போ போய் இது ஆடணுமா? யூ ஹேவ் டு அடாப்ட் டு தி சிச்சுவேஷன்ன்றதா பிரச்சனை இல்லையா? ஆமா. அவங்க வந்து வெறும் பிச்சு டேர்ன் ஆகிறதுக்கு பயங்கரமா டேர்ன் பண்ணி உங்களுக்கு பாலோட விசிபிலிட்டி காட்டவே இல்லை. அவங்க திடீர்னு ஸ்ட்ரெயிட்டா போடுறாங்க. மகாராஜுக்கு எல்லா பாலும் ஸ்ட்ரெயிட்டா வருது. திடீர்னு 5 பாலுக்கு மத்திய ஒரு பால் டேர்ன் பண்றாரு. ஆர்மர் வந்து ஆஃப் பிரேக் போடுறாரு. திடீர்னு லெஃப்ட் ஹேண்டே சார் எல்லாரும் மாட்டினாங்க கரெக்டா ஆர்மர் கிட்ட. பால் பிச்சது அவ்வளோ ஆடின வாஷிங்டன் சுந்தர் பிச்சது பால் போல பேட் நீட்டினாரு. சிராஜ் ரைட் ஹேண்டுக்கு நீட்டுற மாதிரி. அதனால அவங்க ஒரு டேர்னிங் பிச்சில் அவங்க டேலண்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ற பிச்சில் டேலண்ட் இல்லாத மாதிரி சில பால்லாம் போடுறாங்க. லூஸ் பால்லாம் போடுறாங்க ஓனுன்ட்டு. நம்ம டேர்னுக்கு ஆடுறோம் ஸ்ட்ரைட்டா போகுது. நம்ம என்ன பண்றோம், அவங்க நம்மள சர்ப்ரைஸ் பண்றாங்கல்ல வெரைட்டி ஆஃப் டெலிவரிஸ்ல. நம்ம என்ன சர்ப்ரைஸ் பண்றோம், பஸ் கிரீஸ்ல போயிட்டு கார்டு எடுத்து லெக் ஸ்டம் ப்ளீஸ் 1 leg அப்படின்னு நின்னோம்னா அந்த இடத்துல இருந்து கிரீட் இருக்கும். நீங்க 2 பால் இறங்கினா தானே அவன் வந்து ஸ்டார்டிங் மாத்துவான்ல. ஐயோ இவன் இறங்குறான்பா, இறங்குறதுனால நமக்கு ஒரு ஃபிளாட்டிஷா போடலாமா வெளில போடலாமா. அப்போ இஃப் யூ மேக் தெம் திங்க் தே ஆர் ஜஸ்ட் 120 runs to defend அப்படின்றச்சு அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்க கவலையே கிடையாது, சும்மா லென்த்ல டிராப் பண்ணிடலாம். அவங்க செத்தாங்க. ஏன்னா அவங்க எதுவும் ட்ரை பண்ண போறது இல்லை. இப்போ ரிவர்ஸ் ஸ்வீப் ஏன் நீங்க ட்ரை பண்றீங்க, எல்லாம் பேட்டர்ஸ் ட்ரை பண்றாங்கன்னா நீங்க 2 ஷார்ட் லெக் வேஸ்ட் போய் நான் டிஃபென்ஸ் ஆடும்போது கேட்ச் மாட்டிப்போம். ஸோ இது உல்டா ஆடிச்சோம்னா நீங்க பயப்படுவீங்க. பாயிண்ட் பின்னாடி இருக்கலாமா, அங்க 2 ஃபீல்டர் இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக பண்றது. பட் அந்த முதல் பால்ல பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணாம இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல கிரிக்கெட் ஆட முடியாது. ஃப்ரம் த கிரீஸ் ஏன்னா 100 ரன் கூட தாண்ட மாட்டோம். சார், இப்போ இருக்கிற ஸ்குவாட்ல இந்த பிளேயிங் லெவல்ல இருக்கிறவங்களே நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் தான். அவங்க இதை இன்னும் எப்படி பெட்டரா ஆடலான்றதை நீங்க சொன்னீங்க. இது இல்லாம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் என்னோட கொஸ்டின் சார், இப்போ ஒரு 7 பேர் இருக்கிறாங்க, ஒரு பேட்ஸ்மேன் டாப் 6 or டாப் 7 இருக்காங்க அப்படின்னா, டோன்ட் யூ திங்க் தட் ஈவன் அட் திஸ் 2025 ஆல்சோ என்னதான் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரே செஷன்ல மேட்ச் எடுத்துட்டு போற மாதிரி டெஸ்ட் மாறிட்டே வந்தாலும் கூட இன்னுமே கூட ஒரு 7 பேர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்டிங் லைனப்ல டாப் 7ல ஒரு 3 பேராவது அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது வந்து ஒரு ராகுல் டிராவிடாவோ ஒரு புஜாராவோ இல்ல ஒரு கேஎல் ராவோ இருந்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட்ங்கிறது வந்து கண்டினியூஸா ப்ராப்பரா விளையாட முடியும் நம்ம இந்தியான்றனால நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? போகணும், உங்களுக்கு அந்த மாதிரி பிளேயர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா கிளாசிக்கல் தெரிஞ்சு பர்ஃபெக்ஷனோட பாடுற சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங்கா பாடுவாங்க. ஆனா ஹீரோவுக்கு பாடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எம்ஜிஆருக்கு பாடுறோமா, சிவாஜிக்கா, கமலுக்கா, ரஜினிகான்னா அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு சீனே கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா அப்ப என்ன இம்ப்ரோவைஸ் பண்றாங்க. நமக்கு பாடும் போதே இது கமலுக்கு பாடுறது, ரஜினிக்கு பாடுறது, எம்ஜிஆருக்கு பாடுறது, சிவாஜிக்கு பாடுறது, டிஎம்எஸ் எஸ்பிபி போது தெரியுது இல்ல. சோ அந்த அளவுக்கு கிரிக்கெட்ல யார் இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் டேலண்ட் இருக்கு, செம்ம டேலண்ட் இருக்கு. போன உடனே இந்த பிட்ச் வந்து ரிஸ்க். நம்ம யூட்ல ஆடுற ஸ்ட்ரோக்கா ஆட முடியாது, நம்ம ஃப்ரம் த கிரீஸ் ஆட முடியாது. பால் ரிலீஸ் ஆகும்போது நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னு. இவ்வளவு யோசிக்கிற பிளேயர் யார் இருக்காங்க? புஜாரா ஓரளவுக்கு இருந்தாரு இல்லைன்னு சொல்ல, கேஎல் ராகுல் தான் இருந்தாரு. அவரும் இன்னைக்கு போயிட்டாரு. அப்ப கேஎல் ராகுல் போயிட்டா மீதி பேர் யாருக்கு ஜட்மெண்ட் பேடா இருக்கு. யூ ஆர் நாட் ஏபிள் டு அசஸ்
வாட் டெலிவரி இட் இஸ் த மோமெண்ட் இட் லீவ்ஸ் த bowlers ஆன், அது என்ன பால்னு டிசைஃபர் பண்ற குவாலிட்டி யாருக்கும் இல்லை. அந்த டேலண்ட் இல்லை இன்னைக்கு பார்த்தது. மேபி அதை கத்துட்டு ஆடுவாங்களா இருக்கும். அதை நம்ம கத்துக்காரங்க எல்லா மேட்சும் நமக்கு சாதாரணமா பால் வரும்னு நினைச்சு போய் கிரிக்கெட் ஆடும். அதனால 120 was such a huge challenge நமக்கு இந்த வாட்டி. சார் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். அதுல ஒன்னு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இல்லாத ஒரு இடமே கிடையாது. நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி வந்து we have a lot of talent. இப்போ டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு ஆடக்கூடிய ஹூ இஸ் யுவர் நெக்ஸ்ட் டிராவிட் அப்படிங்கும்போது தேர் வாஸ் அ புஜாரா. ஹூ இஸ் யுவர் நெக்ஸ்ட் புஜாரா அப்படிங்கும்போது யூ டோன்ட் ஹேவ் சம்படி. பிகாஸ் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அட்டாக்கிங் மோட் ஆஃப் கிரிக்கெட்டே போதும் நமக்கு வந்து ரொம்ப இந்த புஜாரா ஸ்டைல்லாம் ஆட முடியாதுன்னு நினைக்கிற ஒரு காலம் வந்தனால மேபி திஸ் இஸ் த வேக் அப் கால் ஃபார் இந்தியா, வேர் உங்க ஸ்குவாட்ல ஒரு 2 பேர் அட்லீஸ்ட் நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 அப்படி ஆடுறவங்க இருந்தாதான் அவங்களால எல்லா பிச்சுக்கும் ஆட முடியும் அப்படின்ற ஒரு டைம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா சார் நம்மளுடைய இந்தியன் டீம்ல? அதனால எடுக்க முடியும். அட்லீஸ்ட் இந்த பிளேயிங் லெவலுக்கு அப்புறமா அதை மாத்துறதுக்கான தாட் ப்ராசஸ் அவங்க யோசிக்கலாம். ரஞ்சி டிராஃபில இருந்து ஆரம்பிச்சு இந்தியா ஏல ஆடுற எல்லா இடத்துலயுமே டெஸ்ட் மேட்ச்ல ஸ்பின்னுக்கு நல்லா ஆடுற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த வெறும் ஐபிஎல் உடைய ஃபேம்ல யாரெல்லாம் இப்ப லைம் லைட்ல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம ஸ்குவாடுக்குள்ள எடுக்கலான்ற அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டொமஸ்டிக்ல நல்லா ஆடிட்டு இருக்கிற இன்னொரு 2-3 பேரை உள்ள கொண்டு வரலான்றது வந்து என்னோட கொஸ்டின்ஸ். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா இந்திரஜித் வந்து ஃபண்டாஸ்டிக் ஆடுவார் ஸ்பின். நான் பார்த்த வரைக்கும் டிஎன்பிஎல் மேட்சஸ் நான் பார்த்த போதெல்லாம் he plays spin exceptionally well. He is able to handle அந்த மாதிரி பிளேயர். இப்போ இவர் வந்து லாங் ஆர் ஃபார்மேட்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜெகதீசன் 4-5 செஞ்சுரி வச்சார்னா எந்த டைப் ஆஃப் மேட்சஸ்ல வச்சார், அவர் லாங் ஆர் ஃபார்மேட்ல அடிக்கிறாருன்னா அவர் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இப்ப விதர்பா சாம்பியன்ஸ் அவங்க டீம்ல இருக்கும், எல்லா டீம்லயும் இருக்கும். அதுல 3-day மேட்ச் 4-day மேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல யார் வந்து பொறுமை இருக்கு, நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் ஜாஸ்தி அடிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேயிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேட்டர்ஸும் யூ ஹேவ் டு செலக்ட். இப்ப இதுல நீங்க பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் கண்டிப்பாக ஆடணும். அவர் இப்போ ஒருத்தர் டெஸ்ட் மேட்ச் ஃப்ரே உள்ள வந்துட்டு கொடுக்கறதே பெரிய டஃபஸ்ட் சேலஞ்சு இங்கிலாந்துல கொடுக்குறோம். ஓகே, இப்ப கருண் நாயர் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸோட கொடுத்திருந்தா கலக்கி இருப்பார். அவர் பேட்லுக்கு இங்கிலாந்துல கொடுத்தோம், அவர் அப்படியே மறந்துடும், அவ்வளவுதான். ஏன் இன்னொரு சான்ஸ் கொடுத்தா தப்பு இல்லையே? இப்போ லோக்கல் கண்டிஷன்ல நல்லா ஆடுறவர் தானே, பெரிய நாக்ஸ் ஆடுறவர் தானே, கொடுத்து பார்க்கணுன்றேன். அது எப்படி ரைட் ஆஃப் பண்றீங்க ஒரே ட்ரிப்லயே ஒரே டூர்லயே? அதனால டெஃபினட்டா அவருக்கு கொடுக்கலாம். சாய் சுதர்சனுக்கு வந்து இப்ப நீங்க மாத்தி இப்படி வந்து ஆன் அண்ட் ஆஃப் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணினீங்கன்னா உள்ள போகும்போதே என்னோட பொசிஷன் அடுத்த மேட்ச் நான் ஆடுவேனா மாட்டேனான்ற ஒரு பயத்திலே ஒருத்தர் போனா அவரால் எப்படி ஃப்ரீ அக்ரீட் ஆட முடியும்? மேபி அந்த சுச்சுவேஷன்ல இந்த சுச்சுவேஷன்ல 120 to win on this wicket நீங்க எப்படி ஆடணும்னா 4 பால் பக்காவா டெக்னிக்கலி டிபெண்ட்ஸ் ஆடணும். 2வது பால் இறங்கி நீங்க கவர் டிரைவோ இல்லை ஆஃப் த டோஸோ ஒரு 4 அடிச்சாங்க. எப்போ இந்த ஆள் இறங்குவான், எப்போ பவுண்டரி அடிப்பான், பயங்கரமா இருக்க டெக்னிக்னு பயப்படுற மாதிரி ஒரு பேட்டர் ஆகணும். அந்த மாதிரி யாருமே இல்லை அதுல. நாங்க ஒண்ணு இறங்கி சுத்தோம், இல்லைன்னா நின்றதுல இருந்து இப்படி இப்படி மீன் பிடிச்சினே இருப்போம், டிமார்த்தனை காமிச்சுனே இருப்போம். அந்த எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். சார் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் சார். பிகாஸ் இது வந்து ஒரு 2-3 வருஷமாவே நம்ம இந்தியன் டீம் ஒரு 2022க்கு அப்புறம் போஸ்ட் கோவிட் நடந்துட்டே தான் சார் இருக்குது. சாப் அண்ட் சேஞ்ச், ஒரு சான்ஸ் தான் உனக்கு, இந்த சான்ஸ்ல நீ விளையாடல அப்படின்னா உனக்கு பதிலாக இந்த பின்னாடியே ஒருத்தக்கிறான். அந்த என்னன்னா சார், இந்த சாப்பாடுக்குலாம் சாப்பிடுறது, கல்யாணத்துக்கு பந்திக்கு போனா பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டே இருப்பாப்ல, இப்படியே நம்மளே பார்த்துட்டு இருப்பார். அந்த சிச்சுவேஷன் தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எல்லா ஃபார்மேட்லயுமே இருக்குது. பட் ஆனா பிகாஸ் வி ஹவ் பீன் சீயிங் விக்டரிஸ் எவ்ரிவேர், இது பெருசா யாருனாலையும் பேசப்படல. பட் இதுதான் ரைட் டைம், இந்த ஒரு பாயிண்ட் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ இதுல நீ இப்ப நீங்க அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா. பிகாஸ் எல்லா இடத்துலயுமே ஒரு கேஎல் ராகுல் நீ வந்து ஓப்பனிங் கொடுத்தாலும் ஆடணும், இது கொடுத்தாலும் ஆடணும், நீ ஆடல அப்படின்னா தோ இவர் இருக்காப்ல, நீ ஆடல அப்படின்னா தோ இவர் இருக்காப்ல, இப்படி சொன்னா. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எப்படின்னா சார், நீ சச்சினாரு, சேவாகாரு, கங்குலியாரு, டிராவிடாரு, லக்ஷ்மணாரு, எனக்கு உங்க 5 பேரை நான் நம்புறேன். சரி இந்த டூர் நீங்க ஆடல ரைட், பட் ஆனா நீங்க தான் இந்தியாலே இப்போத்துக்கு பெஸ்ட்னு நம்பி உங்களை நான் எடுத்திருக்கேன். ஸோ யூ ஆர் த டாப் 5 ஃபார் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர். அட்லீஸ்ட் நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுங்க, நான் உங்களை நம்பி உங்ககிட்ட டைமையும் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்றேன்ற ஒரு நம்பிக்கையை உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் சார். இப்போ என்னன்னா we have a lot of options. நீ இல்லைன்னா இந்த இவங்கிறான், நீ இல்லைன்னா அவங்கிறான் அப்படின்ற அந்த ஒரு இது மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தனால எந்த பிளேயருக்குமே அவங்க சான்ஸ் அதிகமா கொடுக்கறதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சியை வைக்கிறதுக்கான கேப்டன்சியோ இல்ல ஒரு கோச்சையோ பார்க்க முடியல சார். இப்போ கருண் நீ இன்னும் லோக்கல்ல லாங்கர் ஃபார்மேட்ல டெஸ்டே பண்ணல. அவர் லோக்கல்ல லாங்கர் ஃபார்மேட்ல பிரில்லியண்டா ஆனவர் தானே, சேமானா ஆனவர். இப்ப கருண் நாயரை கிரிப்ட் கொடுத்துட்டு 2 வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட இருக்கு, 4 மேட்சும் நீ யாரு லெவல்ல கண்டிப்பா நீ யாரு நீ கேட்க டவுன் நீ போ, பட் நீ காமி ரஞ்சி டிராஃபி நம்ம நீ ஆடி காமின்ட்டா அப்ப இன்னும் 3 இன்னிங்ஸ் இருக்குன்ற ஒரு சந்தோஷத்துலேயே அட்லீஸ்ட் முதல்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆடுவாங்க.
இதுதான் நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒருத்தர் சாப்பிட உட்காந்து உடனே டைனிங் ஹால்ல கல்யாணத்துல பின்னாடி ஒருத்தர் நின்று இவன் சாம்பார் சாதம் சாப்பிடுற சமயத்துல அவன் தலையில மூச்சு விட்டுனே இருப்பான். அவன் மேல இப்படி 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 பார்த்து ஸ்ட்ரெயிட்டா தயிர் சாதத்துக்கு போய் வாஷ் பேசில போய் ஊந்துருவான் பயத்திலேயே. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு நம்ம பிரீதிங் ஆன் தேர் நெக், நீ காலி நீ கிடையாது கிடையாதுன்ட்டு. அதுல பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வாஷிங்டன் சுந்தர் தான். சரி, அவராலேயே பிரஷர் மேனேஜ் பண்ண முடியல. T20ல பிரமாதமானாரு, அங்க டெஸ்ட்ல ஆனாரு. இன்னைக்கு இட் வாஸ் டூ மச் ஃபார் தி ஆஸ்கிங் பிகாஸ் அடுத்த எண்ட்ல சுத்தமா டெக்னிக்கல் டெபிஷியன்சி. அவர் தான் பியூட்டிஃபுல்லா ஆனார். வாஷிங்டன் சுந்தர் தான் பெஸ்டா ஆனார். மீதி பேர் ஆல் அட் சி ஒண்ணுமே புரியாது. ஸோ அப்படி நம்ம ஒரு இவ்வளவு பேர் போன ஒரு டீம், இவ்வளவு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற ஒரு இந்தியன் டீம் உதப்படுறதுல ப்ராப்ளமே கிடையாது. உதப்படுவோம் ரைட்டு. வே ஆஃப் லூக்கிங் வந்து அன்பிளேபிள் டெலிவரி வந்துச்சு, நல்லா பரவாயில்ல. கண்ணா எல்லா பாலும் தப்பு தப்பா ஆடிந்தா அப்ப பேட்டிங் கோச் தான் சொல்லி தராரா? பேட்டிங் விக்கெட்ல உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்த ஒரு இதுக்கு ஒரு பேட்டிங் கோச்சா? இப்படி யாருக்கு ஒரு பேட்டிங் கோச்சா பேட்டிங் விக்கெட்ல? நார்மல் விக்கெட்ல எல்லாருமே நல்ல கோச் தான். இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல ஆடுறதுக்கு ஒருத்தர் கத்து கொடுத்து இவங்க எஃபெக்டிவா பண்ணாங்கன்னா அந்த கோச் தான் பெஸ்டா. சார் லாஸ்ட் கொஸ்டின். ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு, கருண் நாயர்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாரையும் தாண்டி இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு நம்பர் 3 கொடுத்த அந்த டெசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் அவர் நல்லா விளையாடினாரு, இல்லைன்னு யாருமே சொல்லல. பட் ஸ்டில் ஜடேஜாவோ அக்சர் பட்டேலோ இந்த மாதிரி ஆடி இருக்காங்க நிறைய இன்னிங்ஸ்லாம். பட் ஸ்டில் அவங்க அதை 6ல ஆடுறதுக்கும் 7ல ஆடுறதுக்கும் நம்பர் 3ல வந்து அவங்க ஆடுறதுனால ஒரு லெஸ் பேட்டரை நம்ம ஆடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவர் இப்ப நம்பர் 3ல ஆட வச்சு இவங்க வந்து ஒரு அக்சர் பட்டேல் ஆடி இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் ஆடி இருக்காங்க, ஜடேஜாவை ஆடி இருக்காங்க, குல்தீப் யாதவ் ஆடி இருக்காங்க. இப்ப இந்த 4 பவுலர்ஸ்ல எத்தனை பேர் ஓவர்ஸ் போட்டாங்க? 4 ஸ்பின்னருக்கான நீடு இருந்துச்சா? இல்ல இப்ப 2 ஸ்பின்னர் வச்சு கூட இதை போட்டிருந்துருக்கலாம், இந்த கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் இவங்க போட்டது. இது நீங்க 3 ஸ்பின்னர் வச்சும் போட்டிருந்துக்கலாம். 4 ஸ்பின்னரை வச்சு இதே சேம் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் சும்மா நீ 5 ஓவர் போடு, நீ 4 ஓவர் போடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு அதை ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் ஒரு ப்ராப்பர் ஜென்யூன் பேட்ஸ்மேன் அதை குறைச்சதுங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, போலிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒன்றும் குறையே இல்லை. 2 தடவை 180 எடுத்துட்டோம். அந்த டீம் 2 தடவை 180 எடுத்துட்டோம். அதுக்கு அதுல வந்து 4 போலர் இருக்கட்டும், 10 போலர் இருக்கட்டும், விக்கெட் கீப்பர் போட்டோம், அம்பையர் போட்டோம், எல்லாரும் போலிங் போட்டோம். 2 இன்னிங்ஸ்லுமே 180 எடுத்தாச்சு, அடங்கியாச்சு சவுத் ஆப்பிரிக்கா. திருப்பி நீங்க என்ன கிரேட் ஆனீங்கன்றது மட்டும் சொல்லுங்க போதும். அப்படி ஏன் போலிங் பக்கம் பேச வேணாம். போலிங் அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கு, பின் பிக்ஸ்ல பிரமாதமா போட தெரியுது. பேட்டிங் என்ன ஆடுறோன்னே புரியலன்ற அதுதான் ராங். பேட்டிங் வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3ல ஆடுறதுனால ஒரு ஜென்யூன் பேட்டர் கட் ஆகுறாருல ஸ்குவாட்ல இருந்து. ஒரு சாய் சுதர்ஷனோ கருண் நாயருக்கோ இல்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கோ கிடைக்கிற ஸ்லாட் கட் ஆகுதுல அங்க. அது பரவாயில்லன்ற. ஏன் சொல்றதுன்னா நீங்க சொல்ற 3 நேம்ஸை விட வாஷிங்டன் சுந்தர் எந்த டவுன்ல வேணா எந்த ஃபார்மேட்ல வேணா பிரில்லியன்டா அட்ஜஸ்ட் பண்ணி கிரீட் ஆடுறாருன்ற. இப்ப இங்கிலாந்துல அந்த கடைசி ஃபுல் டே ஆடினாரு மேட்ச், அந்த ஜடேஜாவோட ஆடினாரு, அது அவுட் ஸ்டாண்டிங். அது பாருங்க எப்படி ஆடினாரு பாருங்க. துள்ளி கூட கூல் லூஸ் பண்ணாம த்ரோ பண்ணவே இல்லை விக்கெட். இன்னைக்கும் விக்கெட் த்ரோ பண்ணல. பட் அவரால் ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்ற. ஒன்னு டெரிஃபிக்கா டெக்னிக் இருக்கணும் ஆடுறதுக்கு, அவுட்ஸ்டாண்டிங் டெக்னிக் இருக்கணும். கேஎல் ராகுல் மாதிரி இல்ல வாஷிங்டன் சுந்தர் மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லா இடத்துலயும் எப்படி ஆடணும், காம ஆடணும், ரன் வந்துனே இருக்கணும்ட்டு ஆடணும். இந்த 120ன்றத சிங்கிள்ஸுக்கு ஆடி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், ரொம்ப ஈஸி. நம்ம சிங்கிள்ஸ் கூட ஆடல, ஏன்னா சிங்கிள்ஸும் எடுக்க முடியல. டிஃபென்ஸ் ஆடி போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர்னா, ஜடேஜா வந்து ஒரு ஃபுல் டாஸை யார்கர் ஆக்கி அதை காலில் வாங்கிட்டார். ஓவர் அநியாய காஷன், ஓவர் காஷன், மட்டமான டெலிவரி. ஜுரேல் அவுட் ஆனது மட்டமான டெலிவரி. ஸோ எக்ஸஸ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா கிட்டங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த கிட்டங்க இருக்கிற 3 பேரை நம்ம T20 மேட்சஸ் which we are playing just like that left, right and centerல நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ the moment you see 4 fielders crowding around you, ஒன்று எக்ஸ்ட்ரீம் கோவம் வருது. மவனை இறங்கி நாசம் பண்ணிடலாமான்ட்டு. வானா 2 பால் பார்த்துக்கலாம், டிஃபென்ஸ் ரொம்ப டெக்னிக் லாக்கிங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட சான்ஸே வரமாட்டேன். திடீர்னு போய் மேட்ச்ல ஆட வேண்டியது. இங்கதான் விஷயம். டிராபிக் ஜாம்ல வண்டி ஓட்டுறதுக்கு பிரச்சனையா இருக்கு. கத்துக்கிறதே போய் டிராபிக் ஜாம்ல கத்துக்கிறதுன்றது கஷ்டம். இங்க டிராபிக் இல்லாத இடத்துல கத்துட்டு அதை போய் டிராபிக் போய் ஓட்டணும். இதுதான் விஷயமே. சார், ஸோ யூஆர் ஓகே வித் வாஷிங்டன் பிளேயிங் அட் நம்பர் 3 இல்லைங்களா? பிகாஸ் ஏன்னா வந்து நான் அகைன் ஐம் சேயிங் திஸ், நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓவரே போடல. ஸோ ஒரு ஜென்யூன் பேட்டராகவே வாஷிங்டன் சுந்தர் இருந்தாலும் பரவாயில்ல, லெட் ஹிம் பி அட் நம்பர் 3 நீங்க சொல்றீங்களா? 100% எஸ். he got that potential. மீதி 6 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட இவர் பக்கவாடுறாருன்னு. நீங்க எந்த லெஃப்ட் ஹேண்டர் வேணா நேம் பண்ணுங்க, அவங்கள விட பெல் ஸ்டோக்ஸ் பவுன்சரா இங்கிலாந்துல 6, இங்க டர்னிங் விக்கெட்ல ஆடணுமா, நான் ஒரு ஆடிக்கிட்டே இருக்கேன், டிஃபென்ஸ் ஆடுறேன். இல்ல T20ல அடிக்கணுமா, 4 ரன்ஸ் அடிக்கணுமா அடிக்கிறேன். he is the one guy who is able to adapt to any condition. ஸோ அவரை நீங்க நம்பி அனுப்பலாம். நீங்க நம்பர் 3ல நார்மலா பண்ண போறோம் என்ன பண்ணுவோம்னா அது அவர் பண்ணிடுவாரு. he is not throwing his wicket.
அவர் ஒருத்தர் தானே ஒரு 2 பேக் போன் மாதிரி ஆடினாரு. அந்த பால் அவர் அவுட் ஆனது அவருடைய அவ்வளவு செட்டில் ஆனாலும் அவுட் ஆகக்கூடாது. பேட்டை நீட்டக்கூடாது. அவ்வளவுதான். விச் மீன்ஸ் he misjudged it. He thought the ball is coming straight, it went away. அவ்வளவுதான். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் குறைக்கே சொல்லல இந்த டீமை. இந்த டீம் ஜெயிக்கணும்னா இந்த ஒண்ணுத்த பண்ணாங்கன்னா I only wish somebody passes on this opinion to the BCCI officials. You make all the batters have a camp where you make the batters stand near the stump and let 3 left-arm spinners bowl. One the new, one the semi-new, and the other the old ball. They have to, the moment the ball is released, they have to say whether it is an armor or the ball is turning away or it is a straight road. இதை சொல்லி 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 பார்த்து பழகினாதான் நீங்க ஆடுறது ஆடுவீங்க. பிச் ஆகும்போது நீங்க ஆடுவீங்க. நீங்க பேக் ஃபுட்ல ஆடுவீங்க, ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுவீங்க, இறங்கில ஆடுவீங்க. இறங்கும் போது பந்து என்னன்றது தெரியாம ஒரு டிஃபென்ஸ் ஆடுறீங்களே, அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அந்த பாலை நீங்க மாஸ்டர் பண்ணாதான் நீங்க இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ண முடியும். ஆல்ரைட் சார், எனக்கு தெரிஞ்ச த பிக்கெஸ்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் வீடியோ, நீங்க இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கிற அந்த ட்ரைஃபர்கேட் அப்படின்ற மேட்டர் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் திஸ் வீடியோ இட் வில் பி அ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வில் சி ஹவு பிசிசிஐ ரியாக்ட்ஸ் அண்ட் ஹவு திங்ஸ் ஹேப்பன். அண்ட் கண்டிப்பாக இந்தியா வந்துட்டு ஒரு வின்னிங் ட்ராக்ல இன் பெட்டர் ஃபார்ம் அண்ட் பெட்டர் ஷேப் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். See you on the very next video. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி டிபேக்கில் எழுதுன்றதால எனக்கு தெரிஞ்ச அடுத்த பிச்சு வந்து சத்தியமா பிளாஸ்டிக் கிட்ட போட்டுருவாங்க. சேஃபா ஆடிலான்னு திருப்பி டர்னிங் பிச்சு போட்டாங்கன்னா இதே கதை ரிப்பீட் ஆகும், நியூசிலாண்டோட ஆன மாதிரி. அதனால நம்ம தான் நமக்கு அறிவு இருக்குன்றது நம்ம திமிரா இருக்கலாம். நான் பிரில்லியன்ட், நான் ஜீனியஸ், நீங்க திமிரா இருக்கலாம். ஆனா வரவன் முட்டாள் இல்லைன்றதை நம்ம நம்பணும். அவங்களுக்கும் மூளை இருக்குன்றது நம்ம ஒத்து. அதுதான் இப்ப நடந்திருக்கு. பட் இதுல நான் திட்டுறது குறை சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. அது அவங்க பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் பவுன்சிங் விக்கெட்ல எப்படி நீங்க பின்னாடி போய் ஆடணும்னு நான் சொல்றேனோ, அதே மாதிரி டர்னிங் விக்கெட்ல அசஸிங் த பால் த மோமெண்ட் இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எஸ்பெஷலி தி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஹேண்ட். அதை நீங்க அஸ்வினோட ஒரு 2 மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு விஷயம் நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். அவர் பிச்சு பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஒன்று சொன்னாரு, என்ன மாதிரி பிச்சு போட்டிருக்காங்கன்னு. நான் சொன்னேன் சாண்ட்னர் அண்ட் ஜெஃப் பட்டேல் போட்டிருந்தா 10 ஓவர் டைப் வந்து பிச்சில் இன்னும் மெனசியும் வெனமஸா போடுவாங்க. But we can easily overcome. But in the assessing the pitch, assessing the ball, இங்க யாரு பிரச்சனையே. Let's hope that we play better, much better next match. Right, sir. Thank you for joining, sir. See you in the very next RRR. சந்திப்போம் on our favorite RRR. Vati Boss. Big Boss Tamil Season 9 ஓட review show. நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு subscribe to Color Kannadi Media.